ஈரானுடைய அதிபர் ரைசி வந்து தற்காலிக அது எதிர்பாராத பெரும் விபத்தில் இறந்ததா சொல்கிறாங்க. பின்னணியில் அரசியல் காரணங்கள் சரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அமெரிக்க ஆதரவு பத்திரிகைகள் எப்பொழுதும் கியூபாவை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பார்வை இருக்கும். காரணம் அதோட எண்ணெய் வளம் அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஈராக் எடுத்துக்கிட்டு அப்படின்னா சதாம் ஹுசைனை வந்து இவங்க தான் உருவாக்கி விட்டது, அமெரிக்கா தான் உருவாக்கி விட்டது. அதற்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் ரொம்ப வலிமையாகி அமெரிக்காவை எதிர்த்தவுடன் தன்னை எதிர்த்தவன் எல்லாம் முடிச்சு கட்டுறது அப்படிங்கிறது அமெரிக்காவோட வழக்கமான ஒரு பாணியாக இருக்குது. இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்தியது ஹமாஸ், அதெல்லாம் கொடுத்தது வந்து ஈரான் அப்படிங்கிறது வெளிப்படையான தகவல். ஸோ திரும்ப கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாங்க இஸ்ரேல். இப்படின்னு இவங்க அவனுக்கு கணக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐஏஇவனுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு தயாரிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு அச்சுறுத்தல். ஈரானில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அமைதியற்ற சூழல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துடுது இல்லைங்களா? ஸோ எனவே இது வந்து இஸ்ரேல் தான் செய்யவில்லை என்று அவர்கள் கூறினாலும் கூட இதில் நிச்சயமாக இஸ்ரேலினுடைய ஒரு கை இருக்கலாம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மூத்த ஊடகவியலாளர் விஸ்வநாத் என்கிற வளர் நெய்யறிவாங்க சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஒன்றும் இல்லை, இப்போ முக்கியமான விஷயம் 2 நாட்களாக எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. அது வழக்கம் போல் அதை ஒட்டி நம்ம பேசக்கூடாது, வேறு விஷயங்களை பேசணுன்றதுக்காக தான் இருக்கிறோம். ஈரானுடைய அதிபர் ரைசி வந்து தற்காலிக அது எதிர்பாராத பெரும் விபத்தில் இறந்ததா சொல்கிறாங்க. பின்னணியில் அரசியல் காரணங்கள் சரியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க. இதை பற்றியான ஒரு பார்வை என்ன, நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி பேசலாம்? அது பொதுவாக நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் பொறுத்த வரைக்கும் அது வந்து எண்ணெய் வள நாடுகள், அது எப்பொழுதுமே ஒரு கொதிநிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம தொடக்கத்திலிருந்து பார்க்கலாம். அதன் மீது வந்து அமெரிக்கா பெரிய அண்ணன் வந்து எப்போதுமே அதில் வந்து குறிப்பாக அவர்களை இஸ்லாமிய அடிப்படைவாத நாடுகளாகவும் அவர்கள் பயங்கரவாதத்தை தூண்டுவதாகவும் மனித உரிமைகளுக்கு எதிரானவர்களாகவும் தொடர்ந்து அவர்களை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அமெரிக்க ஆதரவு பத்திரிகைகள் எப்பொழுதும் கியூபாவை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பார்வை இருக்கும். காரணம் அதோட எண்ணெய் வளம் அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அமைதியற்ற நிலை வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா இருக்கும். நாங்கள் அமைதிக்கான தூதுவராக காட்டிக்கொண்டாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நாடுகளில் வந்து இஸ்லாமிக் எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் எதுவுமே அமைதியாக இருந்துடக்கூடாது. அப்போதான் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக தங்கள் கட்டுப்பாட்டிலே அதை வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ ஈராக் எடுத்துக்கிட்டு அப்படின்னா சதாம் ஹுசைனை வந்து இவங்க தான் உருவாக்கி விட்டது, அமெரிக்கா தான் உருவாக்கி விட்டது. அதற்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் ரொம்ப வலிமையாகி அமெரிக்காவை எதிர்த்தவுடன் தன்னை எதிர்த்தவன் எல்லாம் முடிச்சு கட்டுறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய வழக்கமான ஒரு பாணியாக இருக்குது. இப்போ நீங்கள் அதே போல தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளையுமே அவர்கள் தங்கள் கையில் எடுப்பாங்க, வளர்த்துவாங்க. அவர்கள் கொஞ்சம் வலிமையான உடனே அவரை மட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது இருக்கு. பின்லேடன் வந்து முன்ன ISIல வந்து அமெரிக்க உளவுத்துறையில் பணியாற்றியவர் அப்படிங்கிறது, ஒரு 10 ஆண்டுகள் பக்கமாக பணியாற்றியவர் அப்படிங்கிற தகவல் இருக்குது நமக்கு. ஸோ அவரையும் அதே போல தான் பிற்காலத்தில் வந்து இவங்க முடிச்சு கட்டினான்னு பார்க்குறோம். இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிழக்குலக நாடுகள் மேற்குலக நாடுகள்ங்கிற ஒரு பெரிய ஒரு பனிப்போர் உருவாயிருச்சு. ஏன்னா சைனா வந்து கிழக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான நாடாக முதலாக தன்னுடைய பேஸ் வந்து ராணுவ தளத்தை வெளியே அமைக்கக்கூடிய அளவிற்கு வந்து சைனா இங்கே வலிமையாயிருச்சு. அதுவும் டிகாகாக்சியாவில் இருந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே மேற்கு தள்ளி போனால் ஆப்பிரிக்க கடற்கரை ஓரமே அவருக்கு வந்து தளத்தை நிறுவியிருக்காங்க. இந்த டிகாகாக்சியா தீவு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து முதல்ல அதுக்கான தளமாக வந்து திரிகோணமலை கேட்கப்பட்டது. அந்த வரலாறுலாம் தெரியும். அப்பொழுதுதான் புலிகளை வந்து இவர்கள் இந்திரா காந்தி வளர்த்து விட்டு அந்த இடத்தை காப்பாற்றினாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துல சைனா இப்போ வந்து இலங்கையும் பிடிச்சிருச்சு. ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதுமே சைனாவோட கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குது. அப்போது முழுக்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நாடாக வல்லரசாக சைனா இருக்கு. இப்ப பின்னணியில அவங்களுக்கு ரஷ்யா பேக்கப் இருக்கு. ஸோ ரஷ்யா சைனா இந்த பேக்கப்புக்கு இவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஈரான் மிக முக்கிய நாடாக இருக்கு. இப்போ நீங்க பாலஸ்தீன பிரச்சனையில் இஸ்ரேல் பாலஸ்தீன இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சச்சரவில் வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக பேக்கப் பண்ணி நிற்கிறது ஈரான் தான். ஸோ ஈரானுடைய ட்ரோன் மிசைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை, பறக்கும் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீதே வந்து தாக்குதல் நடத்தியது ஹமாஸ். அதெல்லாம் கொடுத்தது வந்து ஈரான் அப்படிங்கிறது வெளிப்படையான தகவல். ஸோ திரும்ப கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாங்க இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள
ஈரான் தூதரகத்தின் மேலே தாக்குதல் குறிவைத்து தாக்குதல் நடத்திய அதில் வந்து 2 தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட 4 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானிய தூதரக அலுவலகம் தகர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது அந்த கட்டத்தில் தான் இந்த 3 பேர் சென்ற ஹெலிகாப்டர் வந்து 2 ஹெலிகாப்டர் பத்திரமாக எல்லாமே வான்நிலை தான் அது சரியில்லைன்னு சொன்னால் 3 ஹெலிகாப்டர் அப்படி மாட்டியிருக்கணுமே விபத்தில். இந்த 2 ஹெலிகாப்டர் மட்டும் மிக அழகாக திரும்ப வந்து லேண்ட் ஆயிருக்கு. பிரசிடென்ட் பாதுகாப்பாக சென்றதெல்லாம் திரும்பி வந்துடுச்சு. ஆமா, பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை. அவர் வந்து விபத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய ஐயத்தை கிளப்புது. இப்போ இதே பிபின் ராவத் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவுடைய ஊட்டியில வந்து கிராஷ் ஆச்சு. அது குன்னூர் கிராஷ் ஆச்சு உங்களுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அது விசாரணை அந்த அளவுலயே நிறுத்திட்டாங்க. அது வந்து விபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதே நம்ம வந்து கிட்டத்தட்ட இங்க இந்திய தளபதி ராணுவ தளபதி பிபின் ராவத்துடைய அதே அந்த விபத்து இதே தான் அங்கேயும் நடக்குது. அதே பாணியில் தான் அதே பாணியில் நடக்குது. மற்ற 2 ஹெலிகாப்டர் வந்து தப்பி வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சரி, நம்ம கேள்வி என்ன வரும் அப்படின்னா, சரி இவரை வந்து அப்படி வந்து ஒரு வேளை இஸ்ரேலினுடைய தூண்டுதலின் பேரில் இவரை வந்து கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதே தான். இது வந்து தேவை இருக்கு. என்ன காரணம்னா இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதற்றத்தை உண்டாக்க முடியும். ஸோ நாங்கள் நேரடியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. 2வது ரஷ்யா உள்ளிட்ட சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு இது ஒரு தகவலாக மெசேஜாக இவர்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இஸ்ரேலாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல நீங்கள் வந்து குறிப்பாக மேதகு தலைவரே அழகாக சொல்லுவார், இஸ்ரேல் என்பது அமெரிக்காவினுடைய கோரமுகம், நார்வே என்பது அமெரிக்காவுடைய அன்பு முகம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இஸ்ரேல் வந்து அமெரிக்கா தான் அதனுடைய கோரமுகம் அப்படிங்கிறது தெரியும் முழுக்க. அதனால தான் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் குறிப்பாக மேற்குலக நாடுகள் கிழக்குலக நாடுகளையும் இணைக்கக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு இப்பொழுது முழுக்க அணு ஆயுததாரியாக இருக்காங்க அவங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஆர்ம்டு ஒரு கண்ட்ரின்னு சொல்ல போனால் நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தா அது இஸ்ரேலாக தான் இருக்குது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எங்கிட்ட வந்து ஆயுதம் இருக்குன்னு சொல்கிறதே கிடையாது. ஏற்கனவே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து அணு ஆயுதம் இவங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஈரானை நாங்கள் சோதனை செய்கிறோம், அப்புறம் அக்ரிமெண்ட் போடப்பட்டது ஒப்பந்தம். ஈராக் சதாம் ஹுசேனுக்கு என்ன சொல்லி பண்ணாங்களோ அதே ஈரான் மீது இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் வந்து யாருக்கு கஞ்சா கேஸ் மாதிரி தாங்க இது. அங்கே வந்து நியூக்ளியர் கேஸ். நம்ம ஊரில் வந்து எப்படி ஒரு இடத்துல கஞ்சா வச்சிருக்கேன்னு சொல்லி பிடிக்கிறேன்னு சொல்லி பண்ணுறாங்களோ இதே பெரிய அமெரிக்கா செய்வாங்க. பெரிய வந்து அவங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கான் அப்போ நான் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த நாட்டுக்குள்ள போகிறது. நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு தேவையானது வந்து யுரேனியம், புளூட்டோனியம் 2 தனிமங்கள் வேணும். அது வந்து இப்போ எல்லா நாடுகளுமே வந்து நமக்கு இந்த மின்சார சக்திக்காக இந்த நியூக்ளியர் அணு மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ அதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புளூட்டோனியத்தையும் யுரேனியத்தையும் என்ரிச் பண்ணுவாங்க, செறிவூட்டுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ எவ்வளோ வச்சிருக்கிறீன்னு கணக்காமி அப்படின்பாங்க. அப்போ நீ வந்து 98% விழுக்காடு முதல்ல வச்சிருந்தது, அதை நீங்கள் குறைச்சு 3.7 விழுக்காடுக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ எதுக்கு பண்ணுறதுன்னா இவர்கள் வந்து அதை செறிவூட்டி ஒரு அணு ஆயுத அணுகுண்டாக மாற்றுவதற்காக காலம் இருக்கு இல்லைங்களா, அதை நீட்டிப்பதற்கான வேலை. இப்போ நம்மகிட்ட வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக நம்ம ஒரு 2-3 வாரத்தில் அணுகுண்டு தயாரிச்சிட முடியும். இது 3.7 விழுக்காடு குறைவாக நீ வைக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம தயாரிக்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 ஆண்டு காலம் ஆகும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், அவங்க ஊரில் இப்போ ஈரானில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி, புளூட்டோனியமோ அதே போல் யுரேனியம் மூவ்மெண்ட் எங்கே இருந்தாலும் அதை உடனே வாட்ச் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வாட்ச் டாக், அமெரிக்காவுடைய ஒரு துப்பறி. எல்லா நாட்டிலையும் வாட்ச் பண்ணிட்டு ஆமாம் அவங்க வேலை. அவங்க வந்து யுரேனியம் இருக்கான்னு பார்க்குறங்கிற பேரில் அத்தனை நாட்டையும் வந்து சிசிடிவி வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ யார் எந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகும், ரகசிய இடத்துல போய் எதுவுமே பண்ணக்கூடாது. எத்தனை அப்போ கணக்கு ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், எத்தனை யுரேனியம் நீங்கள் வந்து செறி ஓட்டியிருக்கிறீங்க, எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, இப்படின்னு அவனுக்கு கணக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க IAEA கண்ணில் மண்ணை தூவிட்டு தயாரிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு அச்சுறுத்தல். இப்போ இஸ்ரேல் பிரச்சனை வந்தபோது இப்போ எந்த அளவுக்கு அவர் யுரேனியம் வச்சுருக்கான் கையில் வச்சுருக்காங்க, எவ்வளோ விரைவாக அவர் செய்ய முடியும். இப்போ அயத்துல்லா கொமேனி வந்து கண்ணஸ்டர்னா இவர்கள் விரைவாகவே செஞ்சிட முடியும் அணுகுண்டை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த செய்தி வந்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெய்சியினுடைய இந்த ஏர் கிராஷ் வந்த உடனே அமெரிக்க ஆதரவு செய்தி பத்திரிகைகளும் இஸ்ரேல் செய்தி பத்திரிகைகளும் அதோட இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டெஹ்ரானுடைய பட்சர் அப்படின்னா டெஹ்ரானுடைய கசாப்பு கடைக்காரர் என்று வர்ணிக்கப்பட்ட ரெய்சி விபத்தில் இருந்தார் அப்படின்னு அதை சொல்றாங்க. அடுத்த செய்திகள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்கே உள்ள வந்து அரசியல் கைதிகளை எல்லாம்
கிட்டத்தட்ட 13,000 பேர் வரையிலும் வந்து கொலை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு இவர் தான் காரணமாக இருந்தார். அதனால தான் கசாப்பு கடைக்காரன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த மாஷா அமினிங்கிற ஒரு பெண்மணி வந்து ஹிஜாப் அணியாததை வந்து கண்டிச்சு அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு வச்சு நீதிமன்றத்துடைய பதவியில் இருக்காரு. ஜனாதிபதி தேர்தலுக்கு வராரு, ஜனாதிபதி ஆகிறாரு. என்ன இருந்தாலும் கூட இவர் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இடதுசாரி இயக்கங்கள் வந்து ஆயுதம் ஏந்தி மன்னர் ஆட்சிக்கு எதிராக போராடும் போது அதை ஒடுக்குனதுல அவருக்கு தண்டனை கொடுத்துன அந்த குழு தலைமையில இருந்துட்டு 13,000 பேருக்குன்னு சொல்றாங்க. நான் 5,000 பேர் தான் அவங்க சொல்றது. எல்லாருக்கும் மரண தண்டனை அப்படின்னு சொன்னவர் தான் இவர். ஆமா. ஸோ அதனாலதான் அவர் வந்து கசாப்பு கடைக்காரன்னு அழைக்கிறாங்க. அப்புறம் அதிபர் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாஷா அமினி அப்படிங்கிற பெண்மணி ஹிஜாப் போடலன்னு சொல்லிட்டு டீடைன் பண்றாங்க. அந்த பொண்ணை கைது பண்றாங்க. 22 வயது பெண்மணி கைது செய்யறாங்க. அந்த இறந்துருது அது. பெருமளவுல பெண்கள் களத்துல இறங்கி பெருமளவில் ஒரு போராட்டம் புரட்சி வந்து அரசுக்கு எதிராக வெடிக்குது. ஸோ அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்கு கடுமையான ஒரு முறையை பின்பற்றக்கூடியவர் தான் ரைசியா இருக்காரு. அப்படிங்கிறனால இப்ப இந்த ஹெலிகாப்டர் கிராஷுக்கு பிறகு நிறைய பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட யாரெல்லாம் பாதிக்கல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டாங்க. களத்துல போராடிட்டு இருந்த பெண்கள் கொல்லப்பட்டாங்க. காவல்துறை சார்பாக கலவரத்தை அடக்க போனவங்க 75 பேர் இறந்திருக்காங்க. மிகப்பெரிய கலவரம் தான். அப்ப அது வரைக்கும் அந்த நாடு சந்திக்காத மிக பெரும் பெண்கள் முன்னெடுத்த போராட்டம்ன்றாங்க. ஆமா. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, இப்ப அமெரிக்கால மனித உரிமைகள் அங்க மீறப்படுது, பெண்களுக்கான உரிமைகள்னு அவன் ஹிட் பண்றது அவங்களுடைய அடிப்படை இஸ்லாமிக் வாதத்தை குத்துறான். ஸோ நீங்க அமெரிக்காவை எப்பவுமே கையில் எடுத்துட்டு இருக்கிறது இந்த ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ, அப்புறம் இஸ்லாமிக் அடிப்படைவாதத்தை கடைபிடிக்கிறாங்க, தீவிரவாதத்தை பிடிக்கிறாங்க, நியூக்ளியர் பிடிக்கிறாங்க. இது வந்து ரெடிமேடா வச்சிருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த கிழக்குலக நாடுகளே குறிப்பாக இஸ்லாமிக் நாடுகளை பூரா இப்படிதான் அவங்க வந்து டார்கெட் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. அது எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அது ஆய்ந்து பார்த்தா தான் தெரியும். இடத்துல அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ஒட்டுமொத்தமா ஈரான்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு அமைதியற்ற சூழல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துருது இல்லைங்களா? ஸோ எனவே இது வந்து இஸ்ரேல் தான் செய்யவில்லை என்று அவர்கள் கூறினாலும் கூட இதுல நிச்சயமாக இஸ்ரேலினுடைய ஒரு கை இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து மறைக்க முடியாது. ஏன்னா இஸ்ரேலோட உளவுத்துறை காரணம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி குறிப்பாக அந்த எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய அந்த நாடு ஏற்கனவே வந்து சதாம் ஹுசேன் வந்து இப்படிதான் ஒரு பின்னணியில வந்து முடிச்சாங்க, கதையை முடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக லெபனான் அந்த அந்த அமைப்பு போராளிகள்னு சொல்கிறோம், தீவிரவாதிகள்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து போராடுறதுக்கு பக்கபலமாக இருந்து குரல் கொடுத்தது இவர். அமெரிக்காவை எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நீங்க இவர் அதிபராக ஈரான் வந்து நீங்க குறிப்பிட்டதை போல வலிமையா எதிர்த்து நிக்கிறாங்க. அதான் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. பாலஸ்தீன போராளிகளை நீங்க இப்படி பண்றது தப்பு. ஒரு வாரே வந்துருச்சு சமீபத்துல திரும்பி அட்டாக் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களுடைய தூதரகத்துல வந்து உண்மையை சொல்ல போனா போர் வந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான். அதுக்கு மிக முக்கியமான ஒரு அந்த காலகட்டத்தில் அதிபராக இருக்கக்கூடியவர் இவர். ஸோ அந்த இவருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அங்கே வந்து இஸ்ரேல் மீதே ஒரு இத்தகைய போரையே வந்து தொடங்க முடியும். எல்லாம் அதிகமான பக்கபலமா இருந்தது இவர் தான் அந்த பக்கத்தில். லெபனானுக்கு அடுத்தது பெரிய லெபனான் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே ஈரான் தான் அங்கே வந்து பெரிய அண்ணனா இருந்துட்டு எல்லாம் அந்த பக்கத்தில் அனுசரணையா இருந்தார். அதனால இவர் இருப்பதில் யாருக்கோ விருப்பம் இல்லை. இப்ப துணை அதிபராக வரக்கூடிய அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா கையாளுவாங்களான்னு தெரியல. ஆயத்துல்லா கொமேனி இப்ப அடுத்து எப்படி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்னு தெரியல இதன் அடிப்படையில. ஸோ இனி வரும் காலங்களில் தெரிஞ்சிடும். ஒருவேளை ஆயத்துல்லா கொமேனி வந்து இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி ஒரு இஸ்ரேல், ஏன்னா அவங்களுக்கு உளவுத்துறை அறிக்கை கிடைக்காம இருக்க போறதில்ல, கிடைச்சிடும். எடுத்துட்டாங்கன்னா என்ன காரணம்? ஆயத்துல்லா லுக்மேனின்றவர் வந்துட்டு ஆயத்துல்லா கொமேனி தான் அவரோட தலைவர், சுப்ரீம் லீடர்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து ஜனாதிபதி, எல்லாருக்குமே அவர் தான் முடிவு பண்ணணும். மதம் சார்ந்த எத்தனை பிரசிடென்ட்டோ இல்ல நீங்க பிரைம் மினிஸ்டரோ துணை அதிபர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இறுதி முடிவெடுக்கக்கூடியவர் வந்து ஆயத்துல்லா கொமேனி தான். எல்லா கொள்கைகளுக்குமே வெளியுறவு கொள்கைகள் வந்து இரண்டாவது சுப்ரீம் லீடரா இருக்கிற ஆயத்துல்லா அலி ரொமானின்றவர். ஆமா ஆமா. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அவர் தான் அங்கே இறுதி முடிவு அவர் தான். மற்றவங்களும் அவர் இந்த அதிபரே அவருக்கு கீழே தான் வேலை செஞ்சார். அவருடைய உத்தரவு கீழே தான். இப்போ எப்படி நம்ம வந்து எல்லா உத்தரவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோமோ அது மாதிரி ஒப்புதல் பெறாமல் எதுவும் செய்ய முடியாது அவர். அப்படிப்பட்ட அவர் ஒரு இஸ்லாமிய அடிப்படை, அதன் அடிப்படையில் தான் சட்டங்கள் இயற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு தான் கொமேனி. அவங்க தான் தலைமை, அவங்க கீழே தான் இவங்கெல்லாம் இருக்கணும். ஆனால் கடந்த காலங்களில் அவர் உறுதியாக இருந்து தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான இந்த ஒரு முறை ஒரு ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஒரு வாரம் ஓப்பன் பண்ணிட்டாங்க சமீபத்தில் தெரியல. இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம், உலக போர் எல்லா நாடுகளும் சேர்ந்து மிசைல வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதட்டம் வந்தது உங்களுக்கு. ஏன்னா ஈரானே களத்தில் இறங்கிடுச்சுன்றப்ப இப்போ ஈரானுக்கு சார்பாக சில நாடுகள் வரும்,
இஸ்ரேலுக்கு சார்பாக சில நாடுகள் இப்போ வரும். ஈரானுக்கு சார்பாக அது நீங்கள் ஏற்கனவே வந்துச்சு. கத்தாரு, ஜோர்டானு இவங்க எல்லாமே பக்கத்தில் வந்துட்டு ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு பேக்கப் ஆயிடுச்சு உங்களுக்கு. இஸ்ரேல் பக்கம் அவங்கள அமெரிக்கா, அமெரிக்கா, லண்டன், இங்கிலாந்து, இன்னும் பிரிட்டிஷ் மற்ற அந்த மாதிரி நாடுகள்லாம் போகிறாங்க. மேற்குலக நாடுகள்லாம் வருது. ஸோ இது இப்போவே வந்து ஒரு அந்த அந்த பாயிண்ட் வந்து உரசி கொண்டிருக்கக்கூடிய பாயிண்ட்டாக தான் இருக்குது. இது பற்ற வைக்க போகிறாங்களா? ஆனால் என்னன்னா இது வந்து திரும்ப உலகப்போர் வருவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாத்துட்டையுமே அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் நானும் சித்திருவேன் நீங்களும் சித்திருவீங்கும் போது சண்டை அதுக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு பேரத்துக்கு வருவாங்க. எப்படியாவது கொத்தடிமையாக்குவது என்ன அடிப்படையில் தான் வருவாங்க. அதுதான் அமெரிக்கா செய்யக்கூடிய பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடியது. அதுதான் கட்ட பஞ்சாயத்து தலைவர். அந்த பார்க்கலாம். இந்த ஈரான் அதிபருடைய மரணம் மேலும் பல தகவல்களை என்ன சொல்ல போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம் நன்றி, சார். வணக்கம். வணக்கம்.